ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்ணப்பார்வை. நான் செபி ரிஜிஸ்டர் அனாலிசிஸ்ட் இல்லை. பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போ நம்ம என்னென்னா, மார்க்கெட் வந்து பயங்கரமாக இறங்கிட்டுருக்கு. அதனால் ரொம்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியலாம். ஆனால் நீங்கள் இப்போது இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா டவுனில் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? அப்போல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. அதே மாதிரி இப்போயும் டவுனில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி லேண்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். இதில் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் இருந்துச்சு, நம்மள்ட்ட கொஞ்சம் 1000 இருந்தாலும் சரி, 2000 இருந்தாலும் எஸ்ஐபி மெத்தடில் நீங்கள் மந்த்லி கொஞ்சம் காசு போட்டு இதில் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் இன்னும் நல்ல ஃப்யூச்சரில் நமக்கு கண்டிப்பாக இது க்ரோத் கொடுக்கும். அதனால் இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, என்எஸ்சியில் நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, என்எஸ்சி வெப்சைட்டை நீங்கள் நல்லா பார்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து நல்ல இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும், ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது இதில் என்எஸ்சி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ன்னு ஒன்று இருக்கும். நிஃப்டி 50 அப்படின்னு இருக்குது இல்லையா? இங்கே இருக்குது நிஃப்டி 50. இந்த நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 பெரிய கம்பெனியெல்லாம் இதில் இருக்கும். 50 பெரிய கம்பெனி இருக்கும். இந்த 50 பெரிய கம்பெனியும் நம்ம மார்க்கெட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நிஃப்டி 50யை போய் நம்ம பார்க்கலாம். அது நிஃப்டி 50ன்றது ஒரு இண்டெக்ஸ். அது 50 கம்பெனி ஒன்று சேர்ந்த ஒரு இது இண்டெக்ஸ் தான். அதில் உங்களுக்கு பெரிய கம்பெனி என்னென்னா ரிலையன்ஸு, டிசிஎஸ்ஸு, இன்ஃபோசிஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்த மாதிரி பெரிய கம்பெனிலாம் சேர்ந்தது, 50 கம்பெனி சேர்ந்தது தான் அந்த நிஃப்டி 50. அது வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது. அது ஓவரால் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னாக்கா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப் ட்ரெண்டில் போகுதா இல்லை டவுன் ட்ரெண்டில் போகுதா என்ன இதுன்னு பார்த்தோம்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டு இடிஎஃப்ஸ் கூட அதோட அடிப்படையில் தான் அதுக்கு மூவ் ஆகும். அதனால நம்ம நிஃப்டி 50யை வந்து கொஞ்சம் பார்க்கணும். டெய்லி நீங்கள் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஒரு ஓவரால் மார்க்கெட்டை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயே வந்து உங்களுக்கு கிஃப்ட் நிஃப்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கிஃப்ட் நிஃப்டின்னு ஒன்று. இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 24 ஹவர்ஸும் நமக்கு வந்து இதாகும். இது 24 ஹவர்ஸும் நமக்கு வந்து இது கிஃப்ட் நிஃப்டி இல்லையா? இது 24 ஹவர்ஸும் இது வந்து நம்ம ட்ரேட் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதில் என்னென்னா ஃபாரின் இன்வெஸ்டர்னு எல்லாருமே அதில் யூஸ் பண்ணுவாங்க. இது வேர்ல்டு ஃபுல்லாக இது நடக்கும். இது ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. இது ஏன் அதையும் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அதை ஒரு முறை நம்ம எல்லாருமே பார்ப்பாங்க. இன்வெஸ்டர்ஸும் பெரிய ஆளுங்களும் அதையும் பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் இந்த கிஃப்ட் நிஃப்டியையும் ஒரு முறை பார்க்கணும். ஏன் அதை பார்க்கணும் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் வந்து அப்பில் ஓப்பன் ஆகுதா டவுனில் ஓப்பன் ஆகுதா அப்படின்றது நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இது நிஃப்டி 50யும் கிஃப்ட் நிஃப்டியும் சொல்கிறதுக்காக தான் நான் எடுத்தேன். ஸோ மார்க்கெட் டவுனில் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மள்கிட்ட இருக்கிற காசில் சேவிங்ஸ் போக நமக்கு கொஞ்சம் எதுவும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா இந்த நேரத்தில் இப்போது டவுனில் இருக்கும்போது கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா பார்த்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் பொறுத்து நீங்கள் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். எப்படியும் இறங்குற மார்க்கெட்டு கண்டிப்பாக ஒரு நாள் ஏறும். அதனால் எதுவும் ஒரி பண்ணாமல் நீங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், கையில் இருக்கிற கேஷ் போட்டு. ஏன்னா நம்ம பெரிய அமௌண்ட் போட்டு நம்ம லேண்டோ இல்லை பெரிய அமௌண்ட் போட்டு கோல்டோ வாங்குறது நம்மளால முடியாது. இப்போதைக்கு நீங்கள் சின்ன ஷேர்ஸில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா, இப்போ நிறையா ஷேர்ஸ் நமக்கு டவுன்லேயே இருக்குது. அந்த ஷேர்ஸ்லாம் எது என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். ரொம்ப நாளாக என்எஸ்சி வெப்சைட் பற்றி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்பப்போ. ரொம்ப நாளாகவும் நான் இப்போ போடல. அதனால இப்போ ரொம்ப நாள் கழித்து சொல்லணும். இது நிஃப்டி 50யும் சொல்கிறதுக்காகவும் கிஃப்ட் நிஃப்டியையும் சொல்கிறதுக்காக தான் நான் இது போட்டேன். நீங்கள் இறங்குதலில் கவலைப்படாமல்
கொஞ்சம் நம்மள்ட்ட இருக்கிற காசை இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஃப்யூச்சரில் நம்மளோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய ஐடியா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் நினைக்கிறத கமெண்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.